உதயநிதி தான் வந்து பாஜகவில் இணைத்ததாகவும் அவரை இணைச்சி திருச்சியில வந்து நேருடைய டாமினேஷனை கட்டுப்படுத்தி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து மேல இதெல்லாம் இந்த உதயநிதிக்கு தெரியுமான்னு பார்த்து இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எவ்வளோ சாமர்த்தியமாக ஒரு ஆளை கொண்டு போய் கட்சிக்குள்ளார விட்டு உழவு பார்த்து இது பண்ணி கொண்டு வந்திருக்காருங்கிறது பெரிய ஆச்சரியம். நேருவுக்கு ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். அன்பில் பொய்யாமொழிக்கு அது இருக்கு. அந்த நேருவுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது. அவர் நல்ல சாமர்த்தியமாக பண்ணி அவர் சீனியர் மேன். பொய்யாமொழியாவை தான் தலைவனை நீங்கள் வந்து திணிக்க முடியாது. மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் தலைவன் வர முடியும். நேருவை வந்து இதனால் வந்து நீங்கள் வந்து அமைக்கிட முடியாது. நேருடைய ஸ்ட்ராட்டஜி வேறு. 10% வெற்றியை கொண்டு வந்தாருங்க. அது அவரால் தான் வந்து அதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் 10% வெற்றியை கொண்டு வந்தாவே தலைமை பதவியில் இருக்கவங்களுக்கு பயம் வரும். சேகர் பாபு அங்கேருந்து இங்கே வர்றாரு. சேகர் பாபு எவ்வளோ தீவிரமான திமுக எதிர்ப்பாளர்னு உங்களுக்கே தெரியும். சட்டமன்றத்திலேயே கலைஞர் அடிக்கிற அளவுக்கு போனவர். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். திருச்சி சூர்யா அவர்கள் வந்து வலைத்தள பக்கத்தில் பாஜகவுக்கு எதிராகவும் நாம் தமிழருக்கு எதிராகவும் நிறைய வந்து குரல் பதிவுகளை வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்களும் கூட வந்து பார்த்துருப்பீங்க. நாம் தமிழரை சார்ந்த நிறைய பேர் வந்து பெண்கள் கூட தொடர்பு இருக்கிறதா விஷயமாகவும் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் பண்ணியிருக்காங்க நிறைய விடயங்களை வந்து எடுத்து போட்டிருந்தாரு. இப்போ திருச்சி சூர்யா அவர்கள் பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு. உதயநிதி தான் வந்து பாஜகவில் இணைத்ததாகவும் அவரை இணைச்சி திருச்சியில வந்து நேருடைய டாமினேஷனை கட்டுப்படுத்தி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து மேலே வரத்துக்கு இது பண்ணுறதாகவும் இதை நீ பண்ணிட்டா நான் உனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு தரதாகவும் ஒரு காணொலி பதிவு வந்து வந்திருக்கு. இது திட்டமிட்டு தான் பாஜகவுக்கு வந்து இருக்கலாம். என்ன இருக்குது, என்ன தப்பு இருக்குது? அதிமுக உருவான போது அதுக்கு பின்னணியில் வந்து பிபி ராமன்ற ஒரு பிராமணர் தான் இருந்தார். கருணாநிதி அவர்கள் கூடவே நிறைய பிராமணர்கள் இருக்க தானே செஞ்சாங்க. விபி ராமனுடைய பேச்சை கேட்டுட்டு தான் அவர் வெளியே வந்தார். பக்கத்து வீட்டுக்காரர் எம்ஜிஆருக்கு. விபி ராமன் வந்து திராவிட இயக்கத்தினுடைய லாயராக இருந்தார். எங்கள் மாதிரி வாய் கொழுப்பு பிடிச்ச பசங்க கேட்டோம். அண்ணா காலத்துலேயே அவர் பெருசு. எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஆசிரியராக இருந்தவர் லா காலேஜில். எங்கள் அண்ணன் மூலமாக தான், ராஜாராம் மூலமாக தான் அவர் திமுகவுக்கு உள்ளே வந்தார். அவங்க அப்பாவும் பெரிய லாயர். அந்த இதுக்கே வந்து லாய்ட்ஸ் கார்னர் வந்து கார்னர் ஹவுஸ், லாய்ட்ஸ் கார்னர் ஹவுஸ்ன்னு பேர், பெரிய பங்களா. அவர் இது வந்தபோது அண்ணா வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது விபிஆர்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னாரு. நான் ஒரு வாரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாய மூடிட்டு இருக்கலாம், நமக்கு அப்படி இருந்தால் அப்புறம் பறவை பையன் என்ன இருக்குது, அந்த ஐயரை விட்டு அவங்களுக்கு ஆள் இல்லையான்ட்டு சீரியஸாக பேசிக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு திரும்பி பார்த்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாரு. எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரிய எல்லாம் கட்சி தலைவர்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க தலைவர்கள்லாம் இருக்காங்க. அது கியூரியாசிட்டி டக்குன்னு கேட்ட உடனே இப்போ கோவிந்தசாமின்னு ஒரு தலைவர் இருந்தார். அவன் கேட்டதில் என்ன தப்புன்னார். எங்கள் அப்பா உடனே வந்து படம் உள்ளான்ட்டார். நான் வந்துட்டேன். இந்த டாபிக் பெருசாக அடிபட்டுச்சு. இதை இப்போ சொல்லும்போது விட்டுக்கிறான் பாடுறா கதைன்னு வைங்க. அது நடந்தது சொல்கிறேன். இது நீங்கள் ஏற்றுக்காது உங்கள் இஷ்டம். அந்த கற்பனையில் சொன்னால் கூட நீங்கள் அது இவ்வளோ கற்பனை ஒன்று பிரமாதமாக பண்ணியிருக்கேன் அதை நினச்சி கூட நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம், திட்டலாம். எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. நம்பாது உங்கள் இஷ்டம். அப்போ தான் வந்து அது பத்திரிகைகள் ஊரில் வந்து கட்சி ரெண்டாக போனதுக்கு திமுகவிலிருந்து வந்து சிவிகே சம்பத்தெல்லாம் வெளியே போனதுக்கு காரணமாக இருந்தது விபி ராமனுடைய அட்வைஸ். அதே மாதிரி எம்ஜிஆர் வெளியே போகிற நேரத்துலையும் சில பிராமணர்கள் தான் அதில் முக்கியமாக இருந்தாங்க. இதயம் பேசுகிறது மணியன், இவங்கெல்லாம் பின்னணியில் இருந்தாங்க. இது அப்போல இருந்தே தொடங்கிட்டே இருக்கிறதா? ஒருத்தர் வந்து கட்சியை உடைக்கணும் அப்படின்னா நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் அனுப்பி எல்லா கட்சிக்குமே அது உண்டுங்க. எல்லா கட்சியுமே அது உண்டு. உண்டா இருந்தாலும் கூட முதல்ல அது வந்து அரசியல், அது ஸ்ட்ராட்டஜி. அரசியல் அது ஸ்ட்ராட்டஜி. என்ன நடக்குதுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கணும்.
அதுக்காக நம்மளால ஒருத்தனை வச்சிருப்போம். அப்போ உதயநிதி திட்டமிட்டு தான் அது இது பண்ணியிருந்தாக்கா உதயநிதிக்கு அவ்வளோ புச்சாலத்தம் இருக்கிறதுன்னு நான் ரியலாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். பரவாயில்ல, இவ்வளோ சாமர்த்தியமாக இருக்காரு, ஒரு தலைவனுக்கு வேண்டிய தகுதி நல்லா இருக்குதுன்னு ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு என்னமோ நினச்சேன், சினிமா வெத்து சினிமா நடிகர் ஒரு தலைவனுக்கு மகன்ற முறையில் வந்திருக்காரு. அவர் பேசுறதுலாம் பார்த்தாக்கா எங்களை எல்லாத்தையும் விட தீவிரமான ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியான எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது எவ்வளோ ராஜதந்திரமாக வந்திருக்காரு தெரியுது. அதுதானே அரசியல். இந்த ராஜதந்திரமா இருந்தாலும் கூட அதுல யாரை அடிக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்கு. திருச்சியில நேருடைய டாமினேஷன் அதிகம், நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும். ஆமாங்க, உள்ளுக்குள்ளேயே அந்த சலசலப்பு இருக்கு. அது கட்சியில் அதாங்க கட்சி வளர்றதுக்கு அடையாளம். இப்போ எங்கள் அண்ணன் வந்து சேலத்தில் இருந்தார். இவர் ஹை லெவல் பாலிட்டிஷியன். ஆமாம், கீழ் லெவலில் பார்க்க மாட்டார் அவர். கீழ் லெவலில் பார்க்கறது அவருக்கு கீழ் லெவலுக்கு கான்டாக்ட் வந்தது நான் தான். ஏன்னா நான் மேல் லெவலில் நான் பார்த்ததே கிடையாது. நான் எந்நேரமும் இந்த மாதிரி கூட்டத்தோடு தான் சுற்றி எங்கே பொறுக்கிறேன் எங்கே வர்றேன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஆள் நான். எதுனாலும் என்கிட்ட கேட்டுக்குவார். கீழ் லெவலில் என்ன நடக்குதுங்கிறத என்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவார். ஹை லெவல் தான், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அஃபிஷியல்ஸு இப்படி தான் போவார். கீழ் லெவலுக்கு வர மாட்டார். நான் சொல்லுவேன், அரசியலில் இருந்துட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் அரசியலுக்கு அர்த்தமாக இருக்குது. அரசியலில் வந்து உழைக்கிற வர்க்கமாக இருக்கிற நம்ம வந்து ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டு சுற்றணும். அண்ணா என்னைக்காவது ஒரு நல்ல துணி போட்டு பார்த்துருக்கியா நீ? நீங்கள் சொன்னீங்க. அண்ணா எப்படி வேஷ்டி கட்டுவார் தெரியுங்களா? ஒரு பக்கம் மேலே ஏறிட்டு ஒரு பக்கம் கீழே தூங்கிக்கிட்டு இருக்கும். அதை கூட சரியாக கட்ட மாட்டார். சட்டை துவைக்கணும்னான்னு சொன்னால் கூட பரவாயில்ல இது போட்டுக்கோ, பட்டு ஒழுங்காக போட மாட்டார். ஒரு பட்டு மேலே இருக்கும், ஒரு பட்டு கீழே இருக்கும். முக்கியமாக எடுத்துக்கிறது கைக்குட்டை எடுத்துக்காரு. அவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதனால தான் மூக்குப்பொடி போட்டுக்கிட்டேன். அந்த மூக்குப்பொடி போடுறது அது ரெண்டு தான் அவர் எடுத்துக்குவார். தலையை வார மாட்டார். மக்கள் பார்க்கும்போது நம்மள ஒருத்தன் தலைவனாக வர்றான். இல்லாட்டி நீங்கள் அந்த பக்கம் போயிடணும், எம்ஜிஆர் மாதிரி போயிடணும். செக்கச்செவல், கண்ணு கூசும், மலைப்பு, அடியாப்பா கலரா எப்படி இருக்காரு. பொண்ணுங்க பூரா அதில் தானே விழுந்தாங்க, அதில் போனார். காமராஜருக்கு அதே தான், கட்டக்கரேன். மேடையில் காமராஜரும் எம்ஜிஆரும் உக்காந்தாங்கன்னா நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க 2 பேரும் தனியாக தெரிவாங்க. மேடையில் பளிர்னு தெரிவாங்க. அது முக்கியம். இதெல்லாம் அரசியலுக்கு முக்கியம். இதெல்லாம் இந்த உதயநிதிக்கு தெரியுமான்னு பார்த்து இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எவ்வளோ சாமர்த்தியமாக ஒரு ஆளை கொண்டு போய் கட்சிக்குள்ளார விட்டு உழவு பார்த்து இது பண்ணி கொண்டு வந்திருக்காருங்கிறது பெரிய ஆச்சரியமாக. அவ்வளோ சாமர்த்தியம் இருக்கும்போது அவருக்கு தலைமை பதவி வர்றதுக்கு தகுதி வந்துருச்சுன்னு தெரியும். தகுதி இருக்குது. ஆனால் திருச்சியில் வந்து நம்ம அதை இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. திருச்சியில் KN நேருடைய அந்த ஒரு அதை தான் இப்போ எங்கள் அண்ணனை பற்றி சொல்ல அதை சொல்ல மறந்துட்டு. எங்கள் அண்ணன் மேல் லெவல்லே இருந்ததுனால தான் வீரபாண்டிய அருமுகன் ஒருத்தர் வந்து பெருசாக வந்தார். எங்கள் அண்ணனால கடைசியில் வீரபாண்டிய இது பண்ண முடியலையே, ஒன்றுமே பண்ண முடியல. அவருடைய அரசியலை அந்த அரசியலை தாண்ட முடியும். அதிமுக எப்படி சேகர் பாபு ஜெயக்குமார் இவ்வளோ இருந்தாலும் சேகர் பாபு வந்து கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி மேலே வந்தால் நம்மளுக்கு நீங்கள் கள நிலவரம் உங்களுக்கு கையில் இருக்கு தெரியணும். இருக்கணும். இல்லாட்டி போனால் அவன் உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். அடிப்பட்ட தொண்டை வந்து நம்ம ஆள் வந்து இருக்காருன்னு சொல்லணுங்க. அப்போ தான் நீங்கள் தலைவர். அப்போ இந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸில் வந்து திருச்சி சிவாவை காட்டிலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை காட்டிலும் நேரு வந்து அதிகமாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேருக்கு ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. அன்பில் பொய்யாமொழிக்கும் அது இருக்கு. அந்த நேருக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது. அவர் நல்ல சாமர்த்தியமாக பண்ணியிருக்கார். அவர் சீனியர் மேன். பொய்யாமொழியாவை தான் வந்து அது அன்பில் தர்மலிங்கத்துடைய பேரன் தான் மகேஷ் பொய்யாமொழி. அந்த சாமர்த்தியம் மகேஷுக்கு இருக்குதாங்கிறத பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போவுமே வச்சு ஒரு தலைவனை நீங்கள் வந்து திணிக்க முடியாது. மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் தலைவன் வர முடியும். நேருவை வந்து இதனால் வந்து நீங்கள் வந்து அமைக்கிட முடியாது. நேருடைய ஸ்ட்ராட்டஜி வேறு. 10% வெற்றியை கொண்டு வந்தாருங்க அங்கே. அது அவரால் தான் வந்து அதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் 10% வெற்றியை கொண்டு வந்தாவே தலைமை பதவியில் இருக்கவங்களுக்கு பயம் வரும். இவன் நாளைக்கு அந்த வெற்றியை வச்சு நம்மளை ஏன் வெளியே போக மாட்டான். அதனால தான் உடனே அந்த மாதிரி ஆளுகளை கைக்குள்ளார வச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் தட்டி ஆகும். அதாவது திருச்சி சிவா எம்பியாக இருந்தாலும் கூட வந்து ஒரு சண்டே நடக்கும் போது வந்து திருச்சி சிவாவுடைய வீட்டில் போய்ட்டு நேருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அடித்து உடைச்சாங்க, வண்டிகள்லாம் அடித்து உடைச்சாங்க. தலைமை வந்து வெறும் வந்து நார்மலாக வந்து கண்டனமே தெரிவிக்காமல் உள்ளுக்குள்ளேயே பேசி முடித்த காரணமும் அதுதான். ஆமாம், கட்சிக்குள்ளார நடக்கிற சண்டை வந்து வெளியில் அலசக்கூடாதுங்க. இந்திரா காந்தி ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறத தாண்டியும் வந்து நேருடைய பாலிடிக்ஸ் வந்து அங்கே ஈடுபடும். இப்படி எல்லாம் அடிச்சுக்காதீங்கன்னு தான் சொல்லலாம்.
ஆனா கண்டிக்க முடியாது, சைடை எடுக்கக்கூடாது, ஆனா கண்டுபிடிக்க முடியாது, சைடை எடுக்கக்கூடாது. நேரு சைடாவோ மகேஷ் பொய்யாமொழிக்கு பக்கமாவோ நீங்கள் நிற்கக்கூடாது. 2 பேரும் ஒன்றா இல்லைன்னா நான் வெளியே போகிறேன். இப்போ 2 பேரும் ஒருவேளை வந்து இந்த பாலிடிக்ஸ்ல இப்போ பேசப்பட்டு நேரு வந்து திருச்சியில வந்து போய் இப்போ வேற கட்சிக்கு மாறினாலும் அது திமுகக்கு அடியாக தானே விழும். அவரை அந்தமா அப்படி போனவங்கள யார் எத்தனை பேர் சர்வைவே இருக்காங்க. இப்போ சேகர் பாபு அங்கேருந்து இங்கே வர்றாரு. சேகர் பாபு எவ்வளோ தீவிரமான திமுக எதிர்ப்பாளர்னு உங்களுக்கே தெரியும். சட்டமன்றத்திலேயே கலைஞர் அடிக்கிற அளவுக்கு போனவர் அவர். இன்னைக்கு அவர் தான் மேடை பேச்சுகள் போட்டு வந்து பேசினவரும் அவர் தான். சட்டமன்றத்தில் கலைஞர் இப்படி உட்காந்துருப்பாரு, அடிக்கிறதுக்கு நின்றுகிட்டு இருப்பாருங்க, ஃபோட்டோ இருக்குதுங்க. அவரை தான் வந்து இப்போ அணைச்சிக்கிட்டு அதே தான் செந்தில் பாலாஜி. 2 பேர்த்தையும் கொண்டு வந்து தான் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அவங்கள மாற்றினதுங்கிறது தான் தலைமையினுடைய சாமர்த்தியம். அதே மாதிரி வந்து கேனுடைய பிரிவு கூட திமுக அடியா விட வாய்ப்பு இருக்கு தானே. ரொம்ப வளர்ந்துக்கிட்டு போறீங்க. கேனுடைய வளர்ச்சியை வந்து மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்றீங்க. இல்லை, தலைமை ஏற்றுக்காது. நிவாரண பொருள்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு பிரபலமான ஒரு தலைவர் வந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டாரு. என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். தெரியாதனமாக நான் இஷ்டத்துக்கு பேசிட்டேன். சரி, பேசுனா கைத்தட்டில் விசிலு பறக்குது. எந்த மாதிரி பேசிங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எந்த இடம் பிடிச்சிருவோம். இல்லை, அது சொல்கிறேன். அயோத்தியா குப்பத்தில் தான் பேசுனேன். விசிலு பறக்குது, பேச்சு கைத்தட்டல். அட்டி நிமித்தியாச்சு. தலைவர் அப்படியே நம்மளமா உச்சி குளிர்ந்து போயிடுவாருன்னு நான் நினச்சிக்கிட்டு உக்காந்துட்டேன். நல்லா பேசுகிறீங்க டாக்டர் சொல்லிட்டு இறங்கி போயிட்டார். அவருடைய ஆள் வந்தார். உனக்கு மூளை இருக்குதான்னாரு. என்னான்னு, எல்லா விசிலையும் கைத்தட்டலையும் நீ வாங்கிட்டா அவருக்கு என்ன, அவருக்கு அறிவு வேணாம் உனக்கு அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, தலைவர்கள் இருக்கும்போது தலைவர் பேச்சு தான் எடுபடணும், உங்கள் பேச்சு இல்லை. நீங்கள் எவ்வளோ பிரமாதமான பேச்சாளராக இருந்தாலும் அடக்கிக்கணும். அன்னைக்கு அது தெரிஞ்சது. அந்த புத்தியே இல்லாமல் இதில் டெப்டி டைரக்டராக வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருக்கும்போது ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறதே மறந்துட்டு நான் பேசிவிட்டேன். அன்னைக்கு வச்சார் இருந்தாலே மேலக்காரன் மீட்டிங் கூப்பிட்டு போவார், என்ன பேசக்கூடாது. அவங்க வந்து கூப்பிடுறாங்க, அவரை கூப்பிட்றதுக்கு தாங்க வந்தோம். அவர் வரமாட்டார். எந்த அளவுக்கு அவருக்கு வெறி பிடிச்சி போயிடுச்சுன்னா, டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் நான் தான் கலந்துக்கணும். அங்கே இருக்கிற சுப்பீரியர் ஆஃபீஸரையும், எல்லாத்துக்கும் சுப்பீரியர் ஆஃபீஸர் கேபினெட் செக்ரட்டரியாக இருக்கிற அளவுக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் கூப்பிடுறாரு, தாஸ்குப்தாங்கிறவர். இவர் எம்எல்ஏ இருக்கிற கோவத்தில் யாரையோ ஒருத்தர் அனுப்பிச்சார். தாஸ்குப்தா டெல்லியிலேருந்து வந்துட்டார். வந்து என் முன்னாடியே விட்டார் பாருங்க, ஐஏஎஸ் ஸ்ட்ரிப் பண்ணிட்டு வந்துட்டார். ஒரு மேடையில் ஒரு தலைவர் இருக்கும்போது அவரை மிஞ்சி நீங்கள் பேசக்கூடாது. இதே தான் வந்து திருச்சி சிவாக்கும் நடந்திருக்கும் நினைக்கிறேன். அவர் தான் அங்கே ஷைன் ஆகணும். நேரு அவர்கள் யார் தலைவரோ அவங்க தான் ஷைன் ஆகணும். நீங்கள் தனியாக நீங்கள் மீட்டிங் போட்டுக்கிட்டு நீங்கள் பெருசாகிட்டே வாங்க, ஒரு காலத்துக்கு பிறகு உங்களுக்கு க்ரௌடு வரும். அப்போ அங்கே தலைவர்கள் அங்கே சேர்த்தாதீங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ அப்படி தான் வைகோ வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் பெருசாக வளர்ந்துக்கிட்டே வந்தார். கலைஞருக்கு அடுத்த பேர் அவர் பேர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் கலைஞருக்கு ஈக்குவலாக கட் அவுட் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் பார்த்தாங்க வெளியே அனுப்பிச்சாங்க கட்சி விட்டு. வெளியில் போனதுக்கு மேலே அவர் ஷைன் ஆகலை. திமுக உடஞ்சிடுற அளவுக்கு பேசிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் பாதி பேர் போயிட்டாங்க. ஏறத்தாழ கலைஞருடைய தலைமைக்கு கேள்விக்குரிய வந்துருச்சு. என்னாச்சு இன்னைக்கு கலைஞருக்கு அது திமுகவுக்கு தலைமை பதவி யாருக்கு வருமோ அவங்களுக்கு தான் வரும். இவ்வளோவெல்லாம் நான் பேசுகிறேன், இவ்வளோவெல்லாம் நீங்கள்லாம் வர்றீங்க நிற்கிறீங்க, தலைமை ஆகிட முடியாது. அதெல்லாம் ஒரு சக்தி, அதெல்லாம் ஒரு தேவை. இப்போது இந்த பயம் வந்து இருக்கிறதுனால தான் வந்து உதயநிதி அவர்கள் தன்னுடைய நண்பனாகிய அன்பில் மகேஷை வந்து உருவாக்க திருச்சி சூர்யா வந்தார். ஆமாம். ஆனால் திருச்சி சூர்யாவுக்கு பார்த்தா நம்மளுக்கு அவருக்கும் வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும். தன்னுடைய அப்பா எம்பியா வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறவர், திருச்சியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்து அவருடைய பேர் இல்லாமல் போட்டு அந்த ஒரு அடிதடி தான் ஆச்சுன்ற ஒரு ஆதங்கமும் இருக்கத்தானே செய்யும். எங்கள் அண்ணன் மந்திரியாக இருக்காருங்க திமுகவில், மாவட்ட செயலாளர். இப்போ இதில் வந்து செயற்குழு உறுப்பினர்களில் செயலாளர் கூட இல்லை, செயற்குழு உறுப்பினரில் தோற்று போயிட்டார். அவ்வளோதான். அமைச்சர்னு கூட பார்க்கல, யாரும் தோற்று போயிட்டார். பின்னணியில் யார் இருந்தாக்கா இவர் வளரக்கூடாதுங்கிறது தலைமையை நினச்சிது. ஏன்னா இவருக்கு டெல்லியில் செல்வாக்கு ஓவராக இருந்தது, தட்டி வைக்கணும். டெல்லி கேட்டபோது செயற்குழுவில் கூட வரலைங்க, அவரை போய் இது பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த பதிலுக்காக அவரை தலையை தட்டினாங்க. ஜெயலலிதா பதவி விட்டு வெளியே அமைச்சதுக்கு காரணம் அதுதான். டெல்லிக்கு போகாதேன்ட்டு போனாங்க அவங்க. நரசிம்மராவை கூப்பிட்றாரு, பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாரு, இவர் போனார், சொல்லாமல் போனார். திரும்பி வரும்போது காலையில் போகிறாரு, இந்த அம்மா ஆஃபீஸுக்கு வந்தோடனே ராஜாராம கூப்பிட்றாரு, டெல்லிக்கு போயிருக்காருனாங்க.
உடனே கவர்னர்கிட்ட போய் ராஜாராம் நீக்கப்பட்டார்னு போட்டார். இப்போது கேஎன் தரப்புல இருந்து ஒரு அதிருப்தி இருக்கும் தானே, இந்த காணொலியை நம்ம வந்து விவாதிக்கலாம், நம்ம வந்து இதை வந்து புறம் தள்ளலாம், நம்ம ஊடகமாக பேசலாம். ஆனால் இது கேஎன்னுடைய தரப்புல வந்து பிரதிபலிக்கும் தானே, இப்படி வந்து தலைமையில் இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஏன் கண்டிப்பாக இருக்கத்தாங்க செய்யும். அதில் என்ன சந்தேகம், நம்ம இவ்வளோ பண்ணுறோம் நம்மளை ஏற்றுக்கிட்டேங்கிற கோபம் இருக்கத்தான் செய்யும். அந்த கோபம் மாற்றுக் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கலாம், போகலாம். அப்படி போனால் வந்து அதிமுக வலுவடைய இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக போலாம மற்ற கட்சிக்கு போகலாம். இதை வந்து 1949 சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, திராவிட இயக்கம் அழிஞ்சிரும், திராவிட இயக்கம் அழிஞ்சிரும்னு. இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 100 வருஷம் சொல்லுவீங்க, சொல்லிட்டு தான் இருப்பீங்க. இப்போ பாரஞ்சித்தை வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் வந்து அழிச்சிருவாருன்னு. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நானும் பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். திமுக அழிஞ்சதை காணும், அதிமுக ஒழிச்சு விட்டானுங்க, அதை போயிடுச்சு. திமுக இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்றைக்கும் ஆட்சியில் அதுதான் இருக்குது. இன்றைக்கி யார் எடுத்து போராடிட்டு இருக்கேன், திமுக எடுத்து தான் போராடி. 49ஆம் வருஷத்துலேருந்து இன்றைக்கி வரலும் திமுக எடுத்து தான் போராடிட்டு இருக்கு, அண்ணாவை எடுத்து தான் போராடிட்டு இருக்கு, கலைஞர் எடுத்து தான் போராடிட்டு இருக்கு. எத்தனையோ கட்சிக்காரர்கள் வந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க. ஓ திமுக முதல் நம்பர் விரோதி அப்படின்னு சொன்னவங்களாம் இருந்தாங்க. எங்கே அவங்க அது எடுத்துக்கிட்ட கொள்கையில் சில லட்சியங்கள்லாம் நிறைவேற வரலாம், மக்கள் அவங்க பின்னாடி தான் போவாங்க. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி என்ன பாக்கி இருந்ததுங்க? கள்ளச்சாராய சாவு, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் கொலை, எவ்வளவு வச்சு நீங்கள் போய் என்னென்னவோ எல்லாம் பண்ணீங்க. மக்கள் மத்தியில் அது லைலா காலேஜ் கருத்து கணிப்பில் இந்த விஷயங்களும் ஒரு மக்கள் மத்தியில் ஈடுபடவே இல்லைங்கிறத அவங்க கருத்து கணிப்பில் கொடுத்தாங்க. கள்ளச்சாராய சாவோ அந்த தலித் தலைவருடைய மரணமோ ஓட்டு போடுறவங்க மத்தியில் எந்த தாக்கம் போனாலும் கூட திமுக பாதிப்பு இல்லை. அவர் போவார், அவ்வளோதான். போனவங்க என்ன ஆனாங்கிறத பார்க்கணும், அவ்வளோதான். கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை நன்றிகள்.